மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மாநில அவசரகால கட்டுப்பாடு மையத்தில் இருந்தவாறு ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்தார். மின் விநியோகம், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக சிவ்தாஸ் மீனா கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் ஆணையர், நிர்வாகத்துறை, மற்ற உயர் அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர், டான்ஜெட்கோ சிஎம்டி, நீர்வளத்துறை செயலாளர் போன்ற அனைத்து மூத்த அதிகாரிகள் தூத்துக்குடியில் இந்த காணொலி மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜாயின் பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவங்களோட அந்த பகுதியோட என்ன சூழ்நிலை இருக்கு, எல்லா மக்களுக்கு அனைத்து நிவாரண பொருள் பணிகள் அந்தந்த பகுதிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா, மக்களுக்கு ஏதாவது அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், மற்ற குடிநீர் போன்ற வசதிகள் எப்படி இருக்கு, அங்கே பால் சப்ளை, மில்க் சப்ளை எப்படி இருக்கு, பவர் சப்ளையோட என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, அது அனைத்து சம்பந்தமாக இன்னைக்கு ஆய்வு கூட்டம் நடந்தது. தூத்துக்குடி மாநகராட்சியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள ஒரு முகாமத்தில் உள்ள பயனாளிகள், அதாவது அங்கே மீட்கப்பட்ட மக்களோட நேரடியாக 2 நபர்களோட மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவங்களோட பேசினாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பகுதியில் தண்ணி வடிஞ்சிருச்சா, அந்த முகாமத்தில் அனைத்து வசதிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் விசாரித்து அவங்ககிட்ட நேரடியாக பேசினாங்க. நேற்று நைட்டில் அந்த சிறுவைகுண்டம் பகுதியில் நம்ம ஆஃபீஷியல்ஸ் அங்கே ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் இதை இருக்குன்னு ப்ரெசன்டேஷனில் நீங்களும் நேரடியாக பார்த்துருங்க. அங்கே மாவட்ட நம்ம சிஆர்ஏ நேரடியாக சொன்னார். அந்த பகுதியில் மக்களுக்கு அங்கே டவுன் பஞ்சாயத்து மூலமாக, பஞ்சாயத்து யூனியன் மூலமாக அங்கே சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் அங்கே ரீச் பண்ணுறாங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. மற்ற பவர் சப்ளை அதுக்கு இன்றைக்கு பொற்கால அடிப்படையில் பண்ணினாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.